Morning students. So இன்னைக்கு பார்க்கக்கூடிய questions. So exercise 7.1ல 8th questions. So questions பார்க்கலாம். The radius of a sphere increased by 25%. Find the percentage increase in its surface area. So what do you mean the questions? ஸோ ஆல்ரெடி ஒரு ஸ்பியர் இருக்குது, அது ஸ்பியரோட ரேடியஸ் அவங்க கொடுக்கல, ஓகேங்களா. ஸோ என்னென்னா ஒரு ஸ்பியர் வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது. அது எவ்வளோன்னா இப்போ ஒரு 10 ரேடியஸ் 10 இருக்குது, ஸ்பியர் இருக்கிற மாரி ஒரு ரேடியஸ் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதே 10 ரேடியஸ் இருக்கிற அந்த ஸ்பியரை we can increase the how many percentage 25% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அந்த 25% ஆகுதுன்னா then find the percentage increased in surface area. அப்போ அதோட ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ரைட். ஸோ இது நம்ம லோயர் கிளாஸில் அந்த ஃபார்ம் பண்ணிருப்போம், பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் எப்படி ஃபார்முலேட் போடுவோம் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஃபார்மேட் பார்த்துருப்போம் இல்லையா. ப்ராஃபிட்டுக்கு என்ன ப்ராஃபிட்னா ஒரிஜினல் ப்ரைஸ் இன்ட்டு காஸ்ட் இன்ட்டு 100ங்கிறது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான மீனிங். ஸோ நம்ம எது ஃபைன் பண்ண சொல்கிறாங்க, இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா இன் பர்சன்டேஜ், நமக்கு அதுதான் வேணும். அப்போ ஒரிஜினல் ஸ்பியரோட ஏரியாவை அதில் இது கீழே வரும். ஸோ அப்போ அந்த ஒரிஜினலுக்கு இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அதோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இப்போ ஆல்ரெடியாக இருக்கக்கூடிய ஒரிஜினலாக இருக்கக்கூடிய ஸ்பியருக்கும் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அந்த ஸ்பியருக்குள்ள வேரியேஷன்ஸ் அது வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஏரியா கண்டுபிடிக்கும். ஸோ டிவைடட் பை ஒரிஜினல் ஏரியா இன்ட்டு 100 பர்சன்டேஜ்னால இன்ட்டு 100. அப்போ இது ரெண்டும் பார்ட் நம்ம ஃபைன் பண்ணணும். எது ஒரிஜினல் ஏரியாவுடைய பார்ட்டு ப்ளஸ் இன்க்ரீஸ் ஏரியாவுடைய பார்ட், இந்த ரெண்டு பார்ட்டு கண்டுபிடிச்சோமா இதெல்லாம் அப்ளை பண்ணி இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணால் வி கெட் த ஆன்சர்ஸ். ஓகே, ரைட். ஃபஸ்ட் இது கண்டுபிடிச்சிடணும். லெட் எக்ஸ் பி ஏ ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர். ஸோ ஸ்பியரோடைய ரேடியஸ் என்னென்னு எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் யூனிட், நமக்கு எதுன்னு தெரியாது அதனால் ஜென்ரலாக வச்சுக்கிறோம், எக்ஸ் யூனிட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ரைட். ஸோ இப்போ ஃபார்முலா ரைட் பண்ணிங்க. surface area of the sphere equal to 4 pi r square unit. Surface area on curve surface total surface மீனிங் ஒன்று தான். ஸ்பியரோட இது 4 pi r square. ஸோ ஆருக்கு நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துக்கிறாங்க, எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ அப்போ எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணால் ஆருக்கு பதிலாக 4 pi x square. ஸோ அப்போ ஒரிஜினல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 4 pi x ஸ்கொயர் யூனிட். ஸோ அப்போ ஒரு பார்ட் கண்டுபிடிச்சோம், மீதி இப்போ இன்க்ரீஸ் பார்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ இன்க்ரீஸ்னால் அதோட ரேடியஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அங்கே இன்க்ரீஸ் ஃபைன் பண்ணணும். ஸோ முதல்ல ரேடியஸ் ஃபைன் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது, 25% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ ரேடியஸில் 25%னா எக்ஸ் இன்ட்டு 25 டிவைடட் பை 100. ஸோ அப்போ வேல்யூ நமக்கு என்ன, ஆல்ரெடி வேல்யூவில் இன்க்ரீஸ் வேல்யூனா அதோட டோட்டல் ஆட் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி ஆகக்கூடிய ரேடியஸ் ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அதோட வேல்யூ. அப்போ 25 இன்ட்டு 100 எக்ஸ். ஸோ இப்போ இது ரெண்டுலேருந்து எது காமன் வெளியே எடுக்கலாம், எக்ஸை காமன் வெளியே எடுக்கலாமா. எக்ஸ் காமன் எடுத்தால் 1 + 25 டிவைட் பை 100. தென் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 1 டைம்ஸ் 4 டைம்ஸ். ஸோ இதில் கேன்சல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 1 4s are 4 + 1 5/4 எக்ஸ். 25% இது மீனிங் புரியுது இல்லையா. ஆல்ரெடியாக 25% இன்க்ரீஸ்னால் ஆல்ரெடி ஆகக்கூடிய ரேடியஸு ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ரேடியஸ், அது ரெண்டும் சேர்ந்தது தான் நியூ இன்க்ரீஸ் ஆகக்கூடிய 25% உடைய ரேடியஸ். இது ஆல்ரெடியாக இருக்கக்கூடிய ஒரிஜினல் ஸ்பியரோடைய ரேடியஸ் ப்ளஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 25% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 25%னா என்ன வேல்யூ, அது 25 டிவைட் பை 100 அதில் பர்சன்டேஜ் போடுறதுக்கு அந்த வேல்யூவை ஆட் பண்ணிடுவாங்க. அதுதான் இன்க்ரீஸ்க்கு. அதை டிக்ரீஸ்னால் இங்கே மைனஸ் பண்ணியிருப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ ஆட் பண்ணுறப்ப சிம்பிளிஃபிகேஷன்ஸ். ஸோ நியூ ரேடியஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ரேடியஸோடைய வேல்யூ ஸ்பியரோட ரேடியஸ் 5x டிவைட் பை 4 யூனிட்ஸ். ஸோ அப்போ இதில் நியூ ரேடியஸ்க்கு ஏரியா கண்டுபிடிங்க, அப்போ தான் ரெண்டுக்கு செப்பரேட் பண்ண முடியும். ரைட். ஸோ ஏரியா ஆஃப் தி இன்க்ரீஸ் ஸ்பியர், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி இன்க்ரீஸ் ஸ்பியர். அப்போ 4 pi r ஸ்கொயர் யூனிட் 4 5. ஸோ ஆருக்கு 5x டிவைட் பை 4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் பண்ணால் 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்.
ஸோ ஆல்ரெடி ஸ்பேரில் 4π(x²) இருக்கா. அப்போ இந்த கான்ஸ்டன்ட் மட்டும் வெளியே வச்சிங்க. இதில் 4π(x²) எது இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஸ்பேரோடைய ஏரியா. தென் இன்க்ரீஸ் ஏரியா ஃபைண்ட் பண்ணுங்க. இன்க்ரீஸ் ஏரியா ஈக்குவல் டு எதுப்பா, இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஏரியாவோட வேல்யூ பிக்கஸ்ட் ஸ்பியர்லேருந்து ஸ்மாலர் ஸ்பியரை சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வேரியேஷன்ஸ் வருது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ எதான இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஸ்பியரோடைய வேல்யூ அப்போ 25/16 × 4π(x²) மைனஸ் 4π(x²). ஸோ இதுலேருந்து எது காமன் வெளியே இருக்கலாம், 4π(x²) ரெண்டு காமன் வெளியே எடுத்துட்டோமா. இன்சைடில் 25/16 மைனஸ் 1. தென் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோமா, 16/25 minus 16/16 can subtract 9/16. So increase area equal to 4π(x² into 9/16 square. ஸோ நமக்கு ஃபார்முலாவுக்கு தேவையானது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். எது இன்க்ரீஸ் ஏரியாவும் கண்டுபிடிச்சிட்டோம், ஒரிஜினல் ஏரியாவும் கண்டுபிடிச்சிட்டோம். இன்க்ரீஸ் ஏரியா இதோட வேல்யூ, ஒரிஜினல் வேல்யூ 4πr(x²). ஸோ அப்போ இதில் மைண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்க்ரீஸ் ஏரியாவுக்கு 4π(x² into 9/16 divided by original area 4π(x² into 100. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டரில் சேம் வேல்யூ கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் 9/16 into 100. ஸோ 9 into 100 900 divided by 16. ஸோ இதை டிவிஷன்ஸ் கேன்சல் பண்ணலாம் இல்லையா. ஸோ 9 டைம்ஸில் 19 டைம்ஸில் இருக்கும் இல்லையா 16. how many times, 5 16s are 18, 5 times வரும். ரிமைனிங் 10. 100ல் 6 9s are 6 16s are 96, ரிமைனிங் 4. ஸோ அப்போ பாயிண்ட் வச்சு 14 வச்சுக்கோ. 40ல் எத்த டைம்ஸ் 2 டைம்ஸ், 2 16s are 32, ரிமைனிங் 8. ஸோ 8ல் ஆல்ரெடி பாயிண்ட் இருக்குது. அப்போ 80ல் 5 டைம்ஸ், 5 into 16 80. ஸோ அப்போ பாயிண்ட் 56.25. So percentage of increased surface area is 56.25. The percentage. Thank you students.